ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை முழுசாக கேளுங்க. அப்போ தான் கதையோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள பக்கத்தில் உள்ளவங்கலாம் நல்லபடியாகவே பழகினாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அப்படிங்கிறப்போ நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான அனுபவமாக தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு மனக்கலக்கத்தில் தான் போனேன். ஆனால் பரவாயில்ல, அங்கே உள்ளவங்கலாம் என்னோட நல்லா பழகுனாங்க. அந்த இடத்துல நான் கடை வச்சேன். சும்மா ஒரு பாத்திரம் இந்த மாதிரிலாம் மொத்தமாக வாங்காமல் ஒரு சில்லறையாக விற்கிறக்கூடிய ஒரு கடை. அதுக்கப்புறம் அதிலே 2-3 பொருட்கள் விற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் அந்த கடையை செட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பக்கத்திலே வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வீடையும் நாங்கள் எடுத்திருந்தோம். எங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வர வருமானத்தை வச்சு ஏதோ குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னோட மனைவியும் அவள் டைலரிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, மாவு விற்கிற பிஸ்னஸாக அங்கேயும் செஞ்சால் ஓரளவு அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு முதல் தடவையாக பார்க்குறப்போ என்ன தோணுச்சுன்னா, எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னத்தை ஃபஸ்ட்டு டைமே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு கேட்டால் அவங்க நம்மளை என்ன நினப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படியே இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் என் கடைக்கு அவங்க வந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு வந்தாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் யாருமா, எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னோட ஊரை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் பேரை சொன்னேன். ஓ தெரியும்ப்பா, எனக்கெல்லாம் உங்களை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வீட்டுக்கார் அங்கே இருந்தாங்கப்பா, நாங்கள் இங்கே அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னத்துக்கு இங்கே இருக்கிற, அந்த ஊர்லேயே தான் நல்ல வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி தொழில் நஷ்டமாயிட்டுமா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாப்பா, நான் இங்கே வீட்டில் வேலை பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வீட்டில் தான் இருக்கிறா. அவளுக்கு தான் வேலை எனக்கு இப்போ கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, எனக்கு சரி ஓகே, நான் கேட்டுட்டு ஏதாச்சும் சொல்கிறேன், பக்கத்தில் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க, ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க, ஆனால் இப்போ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் கேன் அந்த மாதிரியெல்லாம் போடுற பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் கடை வச்சுருந்தாரு. அந்த கடையில் அவர் நல்லா பழக்கமாக இருந்தார். ஏன்னா ஒரு 3-4 மாதம் இருந்தாலும் என்னால் எல்லாமே நல்லா பழகினார். அவர் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தார். நான் உடனே அதை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சேர்த்துக்கிறீங்களாண்ணே வேலைக்கு அப்படின்னு சொன்னேன். இங்கே இந்த கணக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எழுதுறதுக்கு தான் வேணும், அந்த பொண்ணு படிச்சிருக்கப்பா, அவர் 10வது படிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். 12வது வரைக்கும் படிச்சிருக்காப்பா, அதெல்லாம் எழுத எல்லாமே தெரியும் அவளுக்கு அப்படின்னு, பக்கத்தில் எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு நான் அப்புறம் நான் இது மாதிரி சொன்னேன், நீங்கள் வாங்க என் கடைக்கு உங்கள் பொண்ணை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஈர்ப்பாயிடுச்சு அவன் மேலே. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு தோற்றம் இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு குணம் கொண்ட பொண்ணாக தான் இருந்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தான் வேலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த கடை அண்ணன்ட்ட போயிட்டு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இவங்க தான் அந்த வேலைக்கு வந்திருக்கவங்க, பார்த்துக்குங்கண்ணே அப்படின்னு, வேணா வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. உனக்கு 6000 ரூபா சம்பளம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல நம்மள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ இந்த உதவி எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து கடைங்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட பேசுறது பண்ணுறது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஆணுச்சு. நல்ல ஒரு நட்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து கடைக்காரர் சொன்னார் நான் கேட்டதுக்கு. உடனே எனக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க வீடு வந்து அந்த தெருவில் ஒரு 2வது தெரு தள்ளி இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை வந்து மூடிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வந்து போனேன். அப்போ வந்து ரொம்ப ஒரு சின்ன வீடு தான். ரொம்ப ஒரு மாதிரி ஓரளவு வசதி எதுவுமே இல்லை அந்த வீட்டில். அப்போ வந்து அவங்க படுத்திருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து டீ வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் உடனே என்னை பார்த்தோன்னே வாங்க வாங்க உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மாதிரி கஷ்டமாக போயிட்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் உள்ளார போயிட்டு உட்காந்தேன். என்ன பண்ணுது என்னன்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா கொஞ்சம் உடம்பு முடியல, கால் வலியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வா ஹாஸ்பிட்டலுக்கு போக கேட்டதுக்கு இல்லைப்பா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டிங்களா வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.